வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல டிஃப்ரெண்டான டேஸ்ட், டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பண்ண போறோம். எப்பயும் இட்லி பொடி பண்ணுவோம், ஒரே மாதிரி பண்ணும்போது செய்யற நமக்கும் போர் அடிக்கும், வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிக்கும். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நல்ல உளுந்து எள்ளு வாசனையோட சூப்பரா இருக்கும். எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடிக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அரை கப்பு கருப்பு எள்ளு எடுத்துகிட்டு இருக்கேன். கருப்பு எள்ளு தான் நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு வந்து நல்லா வறுத்துக்கணும். இந்த இட்லி பொடியில் எள்ளோட குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது நல்லா படப்படன்னு பொரியும் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். எள்ளு பாருங்கள் நல்லா வறுபட்டாச்சு. பாருங்க நல்லா படப்படன்னு பொரியுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதே கடாயில் நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. கருவேப்பிலை பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு பொரிச்சாச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே தூளாயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதை வந்து வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். எள்ளை வந்து ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை நீ வறுக்க போகிற சாமான்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள் மிளகு நல்லா வாசனை வருது, நல்லா வறுபட்டாச்சு. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வறுக்கக்கூடாது, ஒரு அரை நிமிஷம்தான். நல்லா படப்படன்னு பொரியுது பாருங்கள். இப்போ ஜீரகம் மிளகு ரெண்டையுமே வந்து இந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பாருங்கள் இந்த மாதிரி 4-5 கட்டி பெருங்காயம். எப்பயுமே வந்து இட்லி பொடிக்கு பெருங்காயம் கொஞ்சம் நம்ம நல்லா தூக்கலாக போட்டுக்கணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பெருங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ ஒரு கப்பு வெள்ளை உளுந்து இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தோட சேர்த்தே வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பொறுமையாக வறுக்கணும். ஈவனாக ஒரே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும்போது இட்லி பொடியும் நமக்கு நல்ல ஒரு கலராகவும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். உளுந்து லேசாக வறுபட்டதும் கொஞ்சம் புளி பாருங்கள், சின்ன பீஸ் இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் வச்சுருக்கேன். இது இந்த உளுத்தம்பருப்போடையே சேர்த்து வறுத்துடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வர நேரத்துக்குள்ளே இந்த புளி பெருங்காயம் ரெண்டுமே கூட பர்ஃபெக்டாக வறுபட்டுடும். பாருங்கள் உளுந்து நல்லா வறுபட்டாச்சு. ஒரே மாதிரி நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக வறுபட்டு பாருங்கள். அதே நேரம் பெருங்காயம் புளி எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இதையும் வந்து நம்ம அந்த கருவேப்பிலை எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அதே கடாயில் ஒரு 20 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணலை. இந்த நம்ம முன்னாடி வறுத்தோம் இல்லையா, அந்த கடாய் லேசாக எண்ணெயோடு இருக்குது. இதுவே போதும். காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி உப்பி வந்தது அப்படின்னா நல்லா வறுபட்டுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதுலேயே வந்து ஒரு பக்கம் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் இல்லையா, நான் வந்து எப்போவுமே பொடிக்கெல்லாம் கல்லுப்பு சேர்ப்பேன். இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் இதில் போட்டு இதையும் லேசாக மிளகாயோட சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ மிளகாயும் உப்பும் நல்லா வறுபட்டாச்சு. இதையும் அந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிப்போம். இந்த பருப்பு பெருங்காயம் மிளகாய் வத்தல் கருவேப்பிலை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறட்டும். எள்ளு பாருங்கள், இது தனி பிளேட்டில் வச்சுருக்கோம். இதுவும் நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த மிளகாய் வத்தல் பெருங்காயம் புளியை மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் பெருங்காயெலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். எள்ளு தவிர எல்லாத்தையும் போட்டு நல்லா கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். சில பேருக்கு இட்லி பொடி நல்லா நைஸாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் குறப்பாக இருந்தால் பிடிக்கும். நமக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப குறப்பாகவும் இல்லை, ரொம்ப மாவாகவும் இல்லை. பாருங்கள் நான் பக்கத்தில் காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அரைச்சிடக்கூடாது. எள்ளு வந்து 1-2 நொறுங்கினா போதும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் எப்படி அரைச்சிருக்கேன்னு 1-2 எள்ளு கூட ஃபுல்லாக தெரியுது. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம் நல்ல எள்ளு வாசனையோட இட்லி பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல உளுந்து எள்ளு கருவேப்பிலை வாசனையோட சூப்பரான இட்லி பொடி சர்விங்க்கு ரெடி. எள்ளு போட்டு பண்ண இட்லி பொடியை நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியில் நல்லா 2 பக்கம் நல்லா பெரட்டி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும்.
இதுக்கு வந்து சட்னி கூட எதுவுமே தேவை கிடையாது. ஈவன் நம்ம ட்ரெயின் டிராவல் போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இட்லியை ஒரு டப்பால பேக் பண்ணியோ இல்லை இலையில பேக் பண்ணியோ எடுத்துட்டு போனோம்னா 2 நாளானா கூட அது கெடவே கெடாது. இன்னும் இருக்க இருக்க இந்த இட்லி இன்னும் சாஃப்ட் ஆகி இன்னும் டேஸ்ட் ஆயிடும். டிராவல் எங்கேயாவது போறோம் அப்படின்னா நம்ம சட்னி ப்ரீமிக்ஸ் இருக்கு இல்லையா, வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துட்றேன். அந்த பவுடரை மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிட்டா போதும். எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சட்னியும் நமக்கு ஆன் த ஸ்பாட் நமக்கு ரெடி ஆயிடும். இந்த இட்லியை பார்த்தீங்கன்னா அப்படியே பொடியில பெரட்டி எடுத்து வைக்கும் போதே எனக்கு அப்படியே நாக்கில் தண்ணி ஊறிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கு. இது இப்படியேவும் சாப்பிடலாம், நம்ம சட்னியில தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். எள்ளு வாசனையோட இந்த உளுந்து வாசம், கருவேப்பிலை வாசம், பெருங்காயம் நம்ம கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கோமா, செம்ம சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல ஒரு முறை இட்லி பொடி நீங்க பண்ணி பாருங்க. இந்த வித்தியாசமான டேஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து இட்லி பொடி ரெசிபிஸ் நிறைய இருக்கு, அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்க அதுவும் பாருங்க. ஒவ்வொரு பொடியும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.